ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பில்ட் அ இண்டஸ்ட்ரியல் எம்பரர் அந்த மேஜிக்கல் கான்டினென்ட் சாப்டர் 28 அண்ட் 29 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நான் 27 வரையும் அப்லோட் பண்ணிட்டேன். செக் பண்ணலனா செக் அவுட் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? இப்போ ஸ்டார்ட்டிங் சீன்ல என்ன காமிக்கிறாங்கன்னா, ஆஃபீஸ் எம்பரோட மெயின் கேம்ப தான் காமிக்கிறாங்க. அங்க நம்ம ரோஸ்லின் இருக்காங்க. ரோஸ்லின் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க, 1,00,000 படை வீரர்கள் வரதா சொன்னாங்களே, எங்க அவங்கள காணோம் அப்படின்னு. இந்த டயத்துல வந்துட்டு நம்மளோட சோல்ஜர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இதேமாரி டியூக் கேஸ்ட்ல வந்து நாங்க விசாரிச்சோம். விசாரிச்சு பார்த்தா அவன் என்ன சொல்றான்னா, ஹீரோ வந்துட்டு இதேமாரி ஃபர்பிடன் மேஜிக் யூஸ் பண்ணிட்டு 1,00,000 வீரர்கள கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாய்ங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவன் நம்மள்ட்ட புழுவிட்டு இருக்கிறான். அவனோட மொத்த ஆர்மி எங்கேயோ ஒளிஞ்சிருக்குது. நம்ம அத கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாரி நம்மளுடைய ரோசலின் வந்து எல்லார்ட்டயும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் சோல்ஜரும் புரிஞ்சுக்கிறான். சரி நாங்க அவங்கள விசாரிக்க வேண்டிய விஷயத்துல விசாரிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாரிலாம் சொல்றான். இந்த ரோசலின் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட அங்கிள் வந்து கைசர் என்ன தெரியுமா பண்ணியிருப்பான்? இதேமாரி நெறைய தப்பு பண்ணியிருப்பான். ஹீரோக்கு எதிர்த்துக்கிட்டு போயிருப்பான். ஸோ நம்ம ஹீரோவ எதிர்த்துட்டு போனா நம்மளோட டியூக் ஃபேமிலி வந்துட்டு சும்மா விடாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு மன்னிப்பு கேட்கிற விதமா இந்த போர்ல ஜெயிச்சு குடுத்தாலே போதும். நம்மளுக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாரிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா 1,00,000 வீரர்கள் எங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அதே டயத்துல பார்த்தீங்கன்னா, ஹீரோட கேஸ்டிலுக்கு ஸ்ட்ரெயிட்டா போனாலும் மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ரோஸ்லின வச்சுட்டு இருக்காங்க. இந்த டயத்துல தான் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரோஸ்லின் வந்துட்டு அங்க இருக்க சோல்ஜர்ஸ்ட்ட சொல்றாங்க, "நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருங்க. நம்ப போர் டயத்துல நம்ம ஸ்ட்ரெயிட்டா போய் அட்டாக் பண்ணிடலாம்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாய்ங்க. அதுக்கப்புறம் நம்ம ரோஸ்லின் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, யாரோ ஒருத்தங்க வர்றாங்க. நம்மள அட்டாக் பண்ண தான் இருக்கும்னு சொல்லிட்டு, அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் ரெடி பண்ண சொல்றாய்ங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா, கவசத்த கொண்டு ரெடி பண்ணிட்டுருக்காய்ங்க. இந்த டயத்துல யார் வர்றான்னு பார்த்தீங்கன்னா, எல்வன் குயின் வர்றாங்க. எல்வன் குயின் மட்டும் கிடையாது, அவங்க கூட நம்மளுடைய ப்ரீஸ்ட்டும் வர்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க 2 எல்ஃபும் வந்துட்டுருக்காங்க. இத பார்த்துட்டு நம்ம ரோஸ்லின் என்ன தெரியுமா நினைச்சுக்கிறான்? ஐய்யய்யோ! இவங்க ஆஃபீஸ் எம்பரர் கூட சேர்ந்துட்டாங்க போல எல்வன் குயின். என்ன தைரியம் தான் ரெயின் மாஸ்டருக்கு வந்து நீங்க துரோகம் பண்ணுவீங்க? அப்படிங்கிற மாரிலாம் அவ தப்பா புரிஞ்சுக்கிறா. இதுக்கப்புறம் ரோஸ்லின் வந்து கேட்கிறா, "என்ன ஆஃபீஸ் எம்பரோட சேர்ந்துட்டு எங்களோட யங் மாஸ்டர் ரெயின எதிர்த்துட்டு நிக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, அங்க இருக்க எல்ஃப் சொல்ல ஆரம்பிக்கிறா, "எல்வன் குயின் அவ்வளோ கேவலமா பேசாதீங்க. நீங்க சொல்ற அந்த ரெயினுங்கிறவன் தான் எங்களை கூப்பிட்டு விட்டுருக்கான்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாய்ங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நீங்க ஆஃபீஸ் மெம்பரோட சேர்ந்துட்டீங்க. இப்ப என்னைய பார்த்துட்டு சமாளிக்கிறதுக்காக இந்த மாரி பொய் சொல்லிட்டுருக்கிறீங்க அப்படிங்கிற மாரிலாம் ரோஸ்லின் சொல்லிட்டுருக்காய்ங்க. இப்ப அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கை கலப்பு ஆக ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, எல்வன் குயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஒரு ஷீல்ட போட்டுட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப நல்லா தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கிறீங்க. இதேமாரி நீங்க சொல்ற அந்த ரெயின் மாஸ்டர்ங்கிறவங்க தான் நாங்களும் பார்க்க வந்திருக்கிறோம். அவர் கூட பிசினஸ் டீல் பேச வந்திருக்கிறோம். போர் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா, நாங்க பார்த்தீங்கன்னா விலகிக்கிறோம். இல்ல போர் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்கன்னா, நாங்க ரெயின்ட்ட போய் பேசுறோம் அப்படிங்கிற மாரிலாம் நம்ம எல்வன் குயின் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த டயத்துல நம்ப ரோசலின் வந்து கேட்கறான், "ஆமா, நீங்க இதமாரி ரெயின் தான் உங்கள கூப்பிட்டு விட்டதா சொன்னீங்கல்ல, அதுக்கு எவிடன்ஸ் என்ன?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்கிறப்ப, நம்மளுடைய ப்ரீஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு காமிக்கிறாங்க. "இந்த பாருங்க, இது ஹீரோ கைப்பட எழுதின லெட்டர்" அப்படின்னு காமிக்கிறாங்க. அந்த கொரியர் கவர்ல என்ன எழுதியிருக்கும்னா, ஹீரோட சைன் போட்டிருக்கும். அதாவது அவங்களோட சீல் இருக்கும். அந்த சீல் யாராலயும் டூப்ளிகேட் பண்ண முடியாது. ஏன்னா, அது மேஜிக்கால செஞ்சது. ஸோ யாராலயும் அதே மாரி டூப்ளிகேட் பண்ண வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ரோசலின் நம்புறாங்க. ஆனா முழு மனதோட நம்பல. "நான் ரெயின்ட்ட பார்த்துட்டு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணா தான் நம்புவேன்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. சரி பரவால்ல, இது 2 பேருக்கும் நல்லதுதான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டுருக்காங்க. இப்ப மறுபடியும் அதே மெயின் கேம்பஸ காமிக்கிறாய்ங்க. நம்மளோட ரோஸ்லின் நினைச்சிட்டு இருக்கான், அந்த 1,00,000 பேர் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கிறாய்ங்க. நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சு அவங்கள அழிச்சாகணும் அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாய்ங்க. "நீங்க எல்வன இன்னைக்கு மட்டும் நம்பாதீங்க. எல்வனே நீங்க கண்காணிச்சுக்கிட்டே இருங்க." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லி அனுப்புறாங்க. நம்மளுடைய எல்ஃப்ல சிலர் வந்து சொல்றாங்க, "இங்க பாருங்க, ஹியூமன் நம்மள நம்பவே மாட்டேங்கிறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம எல்வன் குயின் வந்து சொல்றாங்க, "அவங்க நம்பாதனால தான் அவங்க ஹியூமன். எப்போதும் உஷாரா இருப்பாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா, பேரஸ புடிச்சவைங்க." அப்படிங்கிற மாரிலாம் நினைக்கிறாங்க. ஆனா ரெயின் அப்படி இருக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். என்ன விதமான பிசினஸ் டீலா இருந்தாலும், நம்ம அத பார்த்துட்டு தான் அக்செப்ட் பண்றோம் அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாய்ங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரோசலின் வந்துட்டு இந்த ஆஃபீஸ் எம்பரர் எங்க போனாய்ங்களோ, அங்க போயிட்டுருக்காய்ங்க. அங்கே தான் அந்த 1,00,000 படை வீரர்களும் ஒளிஞ்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் நம்பிட்டு இருக்கிறாய்ங்க. இதுக்கப்புறம் அங்க இருக்க சோல்ஜர்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான், நம்மளுடைய ஐலின் சிட்டில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோட ஃபிளாக் தான் பறந்துட்டு இருக்கு. இன்ன வரையும் ஆஃபீஸ் எம்பரோட ஃபிளாக் பறக்கல அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ரோசலின் டவுட் வருது. ஒருவேள அவன் சொன்னது உண்மையாவே இருக்குமோ? சரி நம்ம இருந்தாலும் நம்ம இந்த மொத்த ஏயும் செக் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்றாங்க. நம்மளோட ஆள் வந்துட்டு வெளில ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டுருக்காய்ங்க. இந்த கேஸ்டலுக்கு வெளில எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருப்பாங்களான்னு சொல்லிட்டு, அங்க இருக்க படைகளையும் சொல்றாய்ங்க, "எல்லாரும் தயாரா இருங்க. எல்லாரும் இங்க இருக்கிற மொத்தத்தையும் சர்ச் பண்ணிட்டு தான் போறோம். அவங்க எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்காய்ங்க." அப்படிங்கிற மாரி இவைங்க நம்பிட்டு இருக்காய்ங்க. ஆனா ஹீரோ பார்த்தீங்கன்னா, 1,00,000 பேரையும் எரிச்சிருப்பாப்புல ஆயில வச்சுட்டு. ஆனா அங்க இருக்கவங்கலாம் ஃபர்பிடன் மேட்ச்ன்னு நெனச்சிட்டு இருக்காய்ங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு வருத்தத்திலே இருக்கிறாப்புல. ச்சே! என்னடா இது! என்னோட மொத்த லேபர் ஃபோர்ஸையும் இப்படி அழிச்சிட்டீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப காண்டுல இருக்கிறான். இன்ன வரையும் இங்க இருக்க ஹியூமன் இறந்தத பத்திலாம் வருத்தப்படல. லேபர் ஃபோர்ஸ எரிச்சிட்டீங்களடா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்கிறான். நம்மளுடைய மெய்டு இருக்காங்கல்ல லியா, அவங்க வந்து தப்பா நினச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம யங் மாஸ்டர் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, எனிமி நேஷன்ல இருக்கவன் அழிஞ்சத நினச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளோட லியா வந்துட்டு இப்ப அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்கள எதிர்த்துக்கிட்டு தானே வந்தாய்ங்க. ஸோ அவங்க இப்படி அழிஞ்சு போறதுல தப்பு கிடையாது. நம்மளோட மொத்த பணத்தையும் அடிக்க தானே வந்தாய்ங்க அப்படிங்கிற மாரி அவங்க கொஞ்சம்
கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டுருக்காங்க. இந்த இடத்துல ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், "நான் அதுக்கெல்லாம் வருத்தப்படலாமா?" அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள இன்னொரு சோல்ஜர் வந்து சொல்லிட்டு இருக்கிறான், "இதேமாரி இந்த ஆஃபீஸ் எம்பரர் ரூட் இருக்குல்ல, அது வழியா புது விதமான ஒருத்தங்க வந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவரை எல்வன் குயினா தான் இருக்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டுருக்காங்க. "ஓ! எல்வன் குயின் வர ஆரம்பிச்சிட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து சந்தோஷத்தில இருக்கிறான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மெயின் சிட்டில வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்கிறான். பார்த்தீங்கன்னா, நம்மளோட புதுவிதமான சிட்டி. இந்த சிட்டில நம்ம தான் வாழ போறோம். ஸோ, இதுக்கு எனக்கு இன்வெஸ்ட்மென்ட் தேவைப்படுது. இத நீங்க முதல்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா, இதோட கிரியேட்டரா நீங்க இருப்பீங்க. நீங்களும் நானும் சேர்ந்து தான் கிரியேட் பண்ணதா இருக்கும். இதனால நீங்க இத ஒத்துக்கங்க அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்கான். எல்வன் குயின் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. "ஓ! இத தான் நீ வந்து பிசினஸ் டீல்னு சொல்லியா? நான் உன்ட்ட இன்வெஸ்ட் பண்ணணுமா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "ஆமா." அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம எல்வன் குயின் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. "நாங்க எப்போதும் நேச்சர டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். நாங்க நேச்சுரலா தான் வாழ ட்ரை பண்ணுவோம். நாங்க அந்த மாரி சிட்டிலலாம் வாழணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது." அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன தெரியுமா சொல்றான்? "நீங்க நேச்சர்ன்னு எத நம்பிட்டு இருக்கீங்களோ, அதுவே நேச்சர் கிடையாது. நேச்சர்னா பார்த்தீங்கன்னா, வீடு இல்லாம விவசாயம் பண்ணாம வாழ்றது தான் நேச்சர். ஸோ, நீங்க எது புதுசா கிரியேட் பண்ணாலும் அது நேச்சர் கிடையாது." அப்படிங்கிற மாரி ஹீரோ எக்ஸ்ப்ளைன் பண்றான். அதுக்கு எல்வன் குயின் வந்து சொல்றாங்க, "நீ சொல்றதெல்லாம் சரி. நாங்க நேச்சர டிபெண்ட் பண்ணி தான் வாழ்வோம். நேச்சர் கூடயே மொத்தம் சேர்ந்து வாழ்ந்துற மாட்டோம். அதே டயத்துல நேச்சர் எங்களெல்லாம் எதிர்த்துக்கிட்டு போராட முடியாது. ஸோ, நீங்க அத புரிஞ்சுக்கங்க. ஹியூமனுக்கும் எங்களுக்கு இருக்கிற வித்தியாசமே தான். நீங்க பேராசைப்படுவீங்க. அதனால நீங்க இந்த காட்டையெல்லாம் அழிக்க நெறைய ட்ரை பண்ணுவீங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது." அப்படிங்கிற மாரி சொல்றாய்ங்க. இந்த இடத்துல ஹீரோ வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். "நீங்க சொல்றத ஒத்துக்கிறேன். ஹியூமன்ஸ் எப்போதும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயத்த வந்துட்டு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா, அத அடையறதுக்காக சில விஷயங்கள அழிச்சு தான் ஆவாங்க. ஸோ, இது வந்து காமனா இருக்கிறது தான். ஆனா என்ன ஹியூமன் பேராசைப்படுறதுனால தான் நெறைய விதமானதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. நீங்க எக்ஸாம்பிளுக்கு எடுத்தீங்கன்னா, ஹெலிகாப்டர் பறக்கிறதுக்கும், இதேமாரி தண்ணிக்கு அடியில வந்துட்டு போறதுக்காக அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, நீர்மூழ்கி கப்பல்களையும், வானத்தில என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க ஸ்பேஸ் கிராஃப்ட்லாம் நெறைய ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ, அவங்க பேராசைப்பட்டனால தான் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடிஞ்சது." அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்கிறாப்புல. இதுக்கப்புறம் எல்வன் குயின் பார்த்துட்டுருக்காங்க. என்ன உளறிட்டு இருக்கான்? ஸ்பேஸ் கிராஃப்ட்டுங்கிறான், ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர்ன்ட்டுருக்கான். இதெல்லாம் ஒண்ணுமே புரியலையே! கேள்விப்படாத பேரா இருக்குதே! ஒருவேள ஹியூமன் பாஷையோ! அப்படிங்கிற மாரிலாம் அவங்க நெனச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எல்வன் குயின் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. "சரி நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். எப்போதும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கணும். ஆனா ஹியூமன் வேற, எல்ஃப் வேற. நாங்க வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டா திங்க் பண்ணுவோம். நீங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டா திங்க் பண்றீங்க." அப்படிங்கிற மாரிலாம் அவங்க பேசி பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். "நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். இந்த காலகட்டத்துக்கு இது ஓகே தான். ஆனா வருங்காலத்துக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? இதே மாரி வாழ்ந்தீங்கன்னா நம்மளால வாழ முடியாது." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ சொல்ல வர்றான். "வருங்காலமா?" அப்படின்னு சொன்னோனே தான் நம்ம எல்வன் குயினுக்கு வந்து ஞாபகம் வருது. இந்த எல்ஃப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டல் பால் வழியா வருங்காலத்தில என்ன நடந்துக்குதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ வருங்காலத்தில என்ன போட்டுருந்தது ஏன்னா நம்ம ஹியூமன் ட்ரைபெல்லாம் சேர்ந்துக்கிட்டு நம்மளோட எல்ஃப் ட்ரைப மொத்தமா அழிச்சிட்டு இருந்திருப்பாய்ங்க. இது அவங்க கண்ணு முன்னாடி வந்திருக்கும். சரி ஓகே நம்ம இதுக்கு முழுசா ஒத்துக்கக்கூடாது. ஹீரோ தர்ற எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்ட்டா இல்லையே. இத ஸ்ட்ரெயிட்டா ஹீரோட்டயே சொல்லிருவோம்னு சொல்லிட்டு இப்ப அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. "இதேமாரி பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்றதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா என்ன இந்த எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் பத்தாது. நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு குடுங்க. மொத்த டீட்டெயிலும் குடுத்தீங்கன்னா, நான் இதே மாரி இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ஒரு நார்மல் விஷயம் கிடையாது. என்னோட மக்கள் பணத்த தான் நான் எடுத்து தரப்போறேன். ஸோ, அதனால நீங்க யோசிச்சுக்கங்க." அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாய்ங்க. ஹீரோவும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது சும்மா கண்மூடித்தனமா நீங்க போட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா, நீங்க மறுபடியும் அத வித்ட்ரா பண்றாப்புல இருக்கும். ஸோ, நம்ப வந்துட்டு ஃபுல்லா டிஸ்கஸ் பண்றது நல்ல விஷயம் தான் அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மெய்டு லியாட்ட கேட்குறான். "அந்த இன்விடேஷன் எடுமா?" அப்படின்னு சொல்றான். ஸோ, ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த இன்விடேஷன் எடுத்துட்டு நம்ம எல்வன் குயினுக்கு தர்றான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேம் ப்ராஜெக்ட் இருந்ததுல்ல, டேம் இன்னும் 6 மாசத்துல ஓப்பன் பண்றோம். இது விஐபி சீட்டு கூடியது. ஸோ, நீங்களும் வாங்க அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து இதனுடைய இன்விடேஷன குடுக்க ஆரம்பிக்கிறாப்புல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரொசலின காமிக்கிறாய்ங்க. ரொசலினுக்கு வந்துட்டு கடைசியா வந்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு எந்த விதமான அரெஸ்ட்டும் பண்ணப்படல. அவருக்கு அட்டாக் எதுவும் நடக்கல. அவரு பார்த்தீங்கன்னா, ஜாலியா சந்தோஷமா இருக்காரு. அப்படிங்கிற மாரிலாம் வருது. ஜாலியா சந்தோஷமா இருக்காரா? 1,00,000 படை வீரர்கள எப்புட்றா எதிர்த்தாங்க? சரி, எனக்கு தெரிஞ்ச வரையிலும் மத்தவங்க சொல்றது உண்மையா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. நான் ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு ரெய்ன பார்க்குறேன். பார்த்ததுக்கப்புறம் தான் நான் நம்புவேன். அவர் சொல்றத நம்புவேன். அப்படிங்கிற மாரி ரோசலின் வந்து மனசுல நெனச்சிட்டு இருக்காங்க. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நம்ம ஐலிண்ட் சிட்டிக்கு அவங்க ரீச் ஆயிடுறாங்க. சுத்திலும் பார்த்தீங்கன்னா, எந்த படை வீரர்களும் இல்ல. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, அவங்களும் இப்ப வந்து உள்ள வந்துடுறாங்க. படை வீரர்கள்லாம் வேற யாரும் கிடையாது. ஆஃபீஸ் எம்பரர் சேர்ந்தவைங்க. அவங்க யாருமே கிடையாது. ஹீரோட படை வீரர்கள் தான் இருக்காங்க. அப்படிங்கிற மாரிலாம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ, இப்ப ரோசலின் வந்தோனே அவங்களுக்கும் தெரியுது. இத பேரு ஹீரோட அக்கா தான் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஸோ, இப்ப அவங்களும் பார்த்தீங்கன்னா வழி விட்டுர்றாங்க. நம்ம ரோசலின் யார தெரியுமா ஸ்ட்ரெயிட்டா பார்க்க போறா? ஹீரோவ தான். ஹீரோவ பார்த்துட்டு எல்லாம் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நான் எதையும் நம்புவேன். அப்படிங்கிற மாரிலாம் அவங்க மனசுல நெனச்சிட்டு இருக்காங்க. அதே டயத்துல பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு எதுவுமே ஆகல. இப்ப அவங்க மண்டியிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. "நான் வந்து ஹோல்கர் ஃபேமிலிய சேர்ந்தவன். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன்." அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க.
ஆமா, என்னோட அக்கா அனுப்பிச்சு விட்ட ஆளு தானே நீனு அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, உங்க அக்கா தான் எங்கள அனுப்பிச்சு விட்டாங்க. இதேமாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது. அதேமாரி பார்த்தீங்கன்னா, என்னோட ஹோல்கர் ஃபேமிலியில என்னுடைய சித்தப்பா இருக்கார்ல, அவர் நெறைய தப்பு பண்ணிட்டாரு. ஸோ, அதுக்கு வந்துட்டு ரீபே பண்ற விதமா தான் நான் இங்க வந்தேன் அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. ஆமா, நீ எப்படி வந்த அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அவர் அதுக்கு வந்துட்டு ரோசலின் சொல்றா, நான் 3 நாளா டிராவல் பண்ணி இங்க வந்தேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா, நான் ஏன் வந்துட்டு பின்னாடி வெளிய வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நம்பளுடைய ஆஃபீஸ் எம்பரர் இருக்காங்கல்ல, அவங்க பேக்ல நான் அட்டாக் பண்ணுவேன். ஃப்ரண்ட்ல நீங்க அட்டாக் பண்ணலாம். ஃபுட் சப்ளை மொத்தமா நம்ம தீர்த்துட்டோம்னா, நம்ம வின் பண்றதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஸோ, அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்றாய்ங்க. ஓ! 3 நாள்ல இவ்வளோ தூரம் வந்துட்டியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. ஏன்னா நான் என்ன ரயில்வே ரோடு கூட போடலையே. எப்படி நீ வந்த? அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டயத்துல அவன் வந்து கேட்குறான், ஆமா ரயில்வே ரோடுனா என்ன? அதெல்லாம் நீ மறந்துருப்பா. நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழ சொல்றான். ஏன்னா ரயில்வே ரோடுங்கிறது நம்ம வேர்ல்ட சேர்ந்தது. ஸோ, அவைங்க வேர்ல்ட சேர்ந்தது கிடையாது. ஸோ, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னோட ஃபேமிலியில என் சித்தப்பா வந்துட்டு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாரு. ஸோ, அத வந்து ரீபே பண்ற விதமா தான் நான் வந்தேன். ஸோ, அதனால தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டா வந்தேன். இந்த போர்ல ஜெயிச்சு குடுத்தா, உங்களுக்கு ரீபே பண்ண விதமா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நெனச்சேன். ஆனா, நீங்க போர்ல ஏற்கனவே ஜெயிச்சுட்டீங்களே! அப்படிங்கிற மாரிலாம் அவ வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்றான், "ஓ! கெய்சர் பண்ண தப்புக்கு தான் நீங்க வந்திருக்கியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா, கெய்சர் பண்ண தப்புக்கு தான் நான் வந்திருக்கேன். இது ஹோல்கர் ஃபேமிலிக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஆபத்தாயிரும். ஏன்னா வருங்காலத்தில உங்க அக்கா தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பா இருக்க போறாங்க. இந்த காலகட்டத்திலயும் எங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பா இருந்தாங்க. ஸோ, அதனால தான் நான் இங்க வந்திருக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் செய்றேன். நீங்க என்ன பனிஷ்மென்ட் குடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காய்ங்க. இவ்வளோ லாயலா இருக்காளே! சரி நம்ம அப்புறம் வந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு, இப்ப அவங்கள்ட்ட என்ன தெரியுமா சொல்லிட்டு போறான்? "இதுமாரி நான் உன்னைய 1/2 மணி நேரம் கழிச்சு பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா 1/2 நாள் ஆயிருக்கு. இன்ன வரையிலும் ஹீரோ வரல. இவ மனசுல நெனச்சிட்டு இருக்கா, என்ன விதமான பனிஷ்மென்ட் குடுக்க போறாங்கன்னே தெரியலையே! ஹோல்கர் ஃபேமிலியோட இதான் கடைசி நாளோ! அப்படிங்கிற மாரிலாம் நெனச்சிட்டு இருக்காங்க. அவங்க மனக்குமுறல்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, 1/2 மணி நேரத்தில வரணும்னு சொன்னவன் இன்ன வரையும் காணோமேங்கிறதுக்கு தான். இதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்றான், "சாரிப்பா என்னைய மன்னிச்சிரு. கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதனால தான் வர முடியல." அப்படின்னு சொல்றான். சரி நீங்கலாம் எதுக்கு சாரி கேட்குறீங்க? நீங்க லார்டு. ஸோ, உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும் அப்படிங்கிற மாரிலாம் எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். "நான் உன்ட்ட ஒண்ணு பேசலான்னு தான் இங்க வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது, "சரி சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்றேன். வேற ஒண்ணும் இல்லப்பா. எங்களோட பீப்பிள்ல நீனும் ஒருத்தனா இரு." அப்படின்னு சொல்றாங்க. அவன் சொல்ற மீனிங் வந்துட்டு இவன் கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. எங்களோட பீப்பிள்லாம் ஒய்ஃபா சொல்ல ஆசைப்படுறாங்க போலயே. "ஐய்யய்யோ! அதுக்குள்ளேவா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. சாரி, வருத்தப்படுறதுன்னு சொல்றத விடவும், அவங்க வந்துட்டு ரொம்ப ஒரு பெண்மைக்குன்னு சொல்லிட்டு ஒரு இந்த வெட்கம்ன்னு இருக்கும்ல, அத பட்டுட்டு இருக்காங்க. இதோடயே இந்த சாப்டரையும் முடிச்சர்றாங்க. நான் சீக்கிரம் அடுத்தடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க் யூ. பாய்.